ஹலோ வணக்கம் நண்பா. இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சேனல நீங்க YouTubeல சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட சேனல் இந்த மாரி சர்ச்ல வந்து மேலுக்கு வரணும். அதோட பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இந்த மாரி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கணும். இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சேனலை நீங்க பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இதில பார்த்தீங்க அப்படின்னா, நான் 3 ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த 3 ட்ரிக்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும். உங்களுடைய சேனலும் இந்த மாரி சர்ச்ல வந்து மேலுக்கு வந்துரும். அதோட பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸும் இந்த மாரி அடுத்தடுத்து ஷோ ஆகி தெரிக்கும். அதனால வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா, நான் இடையில என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமயே போயிரும். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவை டெஸ்க்டாப் மோட்ல குரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, studio.youtube.com டெஸ்க்டாப் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்டுடியோ வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்டுடியோ தானே இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா இதில் கீழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, செட்டிங்ஸ் சிம்போல் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2வதா சேனல் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சேனல் அப்படின்னு இருக்கிறத கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, கீவேர்ட் அப்படின்னு இருக்கும். இதுதான் ரொம்பவே முக்கியமானது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சேனலை வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பிரதீப் டெக் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதையே பார்த்தீங்க அப்படின்னா, பிரதீப் டெக் தமிழ் அப்படின்றத நான் எல்லாமே கேபிட்டலில் கொடுத்துருக்கேன். அதோட ஸ்மாலில் கொடுத்துருக்கேன். அதோட பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய பிரதீப் டெக் தமிழ் அப்படின்றத நான் ஸ்பெல்லிங் ஃபுல்லாக விட்டு கொடுத்துருக்கேன். அதாவது என்னுடைய சேனலை எந்த மாதிரியெல்லாம் ஸ்பெல்லிங் ஃபுல்லாக விட்டு சர்ச் பண்ணாலும் என்னுடைய சேனல் வந்து வர மாதிரி நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சேனலையும் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து சேவ் பண்ணிக்கொள்ளலாம். அதோட பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி நிறைய கீவேர்ட் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதும் உங்களுக்கு வந்து இது சேவ் ஆகிரும். ஓகே. இப்போ வந்து நீங்கள் பெக் வந்துக்கோங்க. பெக் வந்ததுக்கப்புறமா உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோ ஆப்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய உங்களுடைய வீடியோஸுக்கான டைட்டில் அண்ட் டேக்ஸ், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதெல்லாம் எப்படி கொடுக்குறன்றதை நாம் இதில் பார்த்துக்கலாம். நீங்கள் இதில் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய யூடியூப் சேனலும் அதோட உங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸும் சர்ச் பண்ணும்போது மேலுக்கு வரதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய உங்களுடைய வீடியோஸுக்கான டைட்டில் நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய டைட்டிலுக்கு பின்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சேனல் நேமை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ பிரதீப் டெக் தமிழ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். என்னுடைய சேனல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரதீப் டெக் தமிழ் அப்படின்றதால நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுடைய சேனல் நேம் எதுவோ அதை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிறது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சேனலை வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து மேலுக்கு வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய சேனல் நேமை வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரதீப் டெக் தமிழ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய சேனல் நேமை கொடுத்துக்கோங்க. அதோட பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது டேக்ஸ். ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் உங்களுடைய சேனல் நேமை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சேனல் நேமை கொடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. இந்த மாதிரி சேவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக பெக் வந்துக்கோங்க. பெக் வந்ததுக்கப்புறமா உங்களுடைய யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சேனலை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா, பிரதீப் டெக் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய சேனல் வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஒருவேளை இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சேனல் வந்து இந்த மாதிரி மேலுக்கு வரல அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும். அதை கொடுத்து சர்ச் ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைப் அப்படின்னு இருக்கும். அதில் சேனல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதும் உங்களுடைய சேனல் நேமில் இருக்கக்கூடிய சேனல் எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய சேனல் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சேனலை மாதிரி நிறைய சேனல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சேனலை விட பெரிய சேனல் இதில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். அதாவது உங்களுடைய சேனல் மாதிரி இருக்கிற மற்ற சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 50,000, 1,00,000 இல்லைனா அதை விட கூட சப்ஸ்கிரைபர் உள்ள சேனல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய சேனல் நேமை மாற்றிக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வளர்ந்து வர சேனல் அப்படின்னா, அவங்களுடைய சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 50,000, 1,00,000 அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் உள்ள சேனல் அப்படின்னா, அவங்களுடைய சேனலும் உங்களுடைய சேனலும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சேனல் தான் மேலுக்கு வரும். அதனால் வந்து உங்களால் சீக்கிரமாக அவங்களுடைய சேனலுக்கு மேலுக்கு வந்து உங்களுடைய சேனலை கொண்டு வர முடியாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சேனல் நேமை மாற்றுறது தான் நல்லது. இல்லை அந்த மாதிரி பெரிய சேனல் எதுவுமே உங்களுடைய சேனல் மாதிரி இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய சேனலை வந்து மேலுக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுடைய சேனல் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறமா உங்களுடைய சேனலை வந்து கொடுத்துக்கோங்க. சேனலை கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இந்த மாதிரி கிளிக் பண்ணி உங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி செஞ்சு வாங்க. அதாவது உங்களுடைய ஃபோனில் இல்லை, வேறு ஒருத்தவங்களுடைய ஃபோனை வாங்கி உங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி பார்த்து வாங்க.
பார்த்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சேனல் வந்து 2, 3 நாளால இந்த மாரி மேலுக்கு வந்துரும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒண்ணு போட்டுக்கோங்க. அதே மாரி நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப், வாட்ஸ்அப் மற்றும் ஆண்ட்ராய்ட் சம்மந்தமான வீடியோ எல்லாமே நம்மளுடைய சேனல்ல போட்டு வரோம். ஸோ அந்த மாதிரியான வீடியோ எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க.